வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொங்கல் அன்னைக்கு பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பேர்ட்ஸ் பார்க்க தான் போயிருந்தோம். இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட நேம் வந்து கூக்கி லேண்ட். இந்த கூக்கி லேண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோடில் தான். பிளாக் தண்டருக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. ஸோ கூகுள் மேப்பில் தேடினீங்கனாலே இந்த லொக்கேஷன் கிடைக்கும். இதோட என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. வேர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வேர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 100 ருபீஸ்க்கு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். 200 கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அவ்வளோக்கா பேர்ட்ஸும் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் 2 பைத்தான் இருந்துச்சு. அடல்ட்ஸுக்கு 200 ருபீஸ், அப்புறம் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 3 வயசுக்கு மேலே. என்ட்ரன்ஸில் வந்து லைட்டாக சின்ன ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கங்கே வந்து பேர்ட்ஸ் இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. போகும்போதே கொஞ்சம் பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ் விதைகள்லாம் வந்து தந்துடுவாங்க. அந்த விதைகள்லாம் நம்ம வந்து இந்த பறவைங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அது இல்லாமல் நம்ம கை மேலேயும் ஏறி நிற்பாங்க, தலை மேலேயும் ஏறி நிற்பாங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் எந்த பறவையுமே எங்கள் கிட்ட வரல. ஏன்னா மார்னிங்கே போயிருந்தா கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock போல் தான் போனோம். அதனால் நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுத்து அது கொஞ்சம் மந்தமாயிருச்சு எல்லா பறவைங்களும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. இது பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நான், அம்மா, ஆத்வி, கதிரன் எல்லாருமே வந்து தட்டை வச்சு நீட்டிக்கிட்டே இருந்தோம். ஆனால் வரவே இல்லை ஒரு பறவை கூட. ஆனால் அங்கே இருந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பறவைங்கள்லாம் கீச் கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. மேலே இந்த பறவைங்கள்லாம் வந்து பறக்கக்கூடாதுன்னு சொல்லி வலை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. எப்படி விசில் அடித்து கூப்பிட்றான் பார்த்தீங்களா என் பையன். அப்புறம் அங்கே ஒரு குட்டி பாப்பா வச்சுட்டு இருந்துச்சு. அந்த தட்டில் வந்து எல்லா பறவையுமே வந்துட்டு இருந்துச்சு. நம்மளும் போய் நீட்டி பார்க்கலாம் நீட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் லைட்டாக சாப்பிட வந்துச்சு. ஆனால் வந்து ஏறல தட்டு மேலே. ஒருவேளை நம்ம புதுசாக இருக்குமோன்னு சொல்லி பயப்படுது போல். அப்படி தான் நாங்களும் நினச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேயே இருந்து மிங்கலானப்போ அந்த பறவைங்கள்லாம் வந்து நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. கை மேலே தலை மேலெல்லாம் ஏறிச்சு. மெயினாக இவங்க வந்து சீட்ஸ் மட்டும் தான் தராங்க. அந்த சீட்ஸை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் போல். நான் வந்து மல்லிப்பூ ரோஸ்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அந்த ரோஸையும் மல்லிப்பூவையும் வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு இருந்துச்சு. அண்ட் 2 பறவை வந்து அழகாக உட்காந்துட்டு 2 லவ் பேர்ட்ஸ் மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறக்கே க்யூட்டாக இருக்கல. அப்புறம் அம்மா தலையிலையுமே வந்து ஏறிட்டு இருந்துச்சு. மொத்தமே வந்து 3-4 வகையான பேரட்ஸ், அதாவது இந்த பேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு ரொம்ப மந்தமாகி இதை உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்ன்னு ஒன்று நான் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் வகையாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோக்கா இல்லை. பட் ஆனால் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி விளாண்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லீவ் டைமில் கோயம்புத்தூர் என்னென்ன அரவுண்ட் எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்குறக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி இடத்துல கேஜ் போட்டு இந்த மாதிரி பறவைங்க இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம கிட்டேயே வரல. ரொம்ப இதுங்களுக்கெல்லாம் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் தான் தந்தாங்க. வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், அந்த மாதிரி தர்பூசணி, கிருணி பழம் அந்த மாதிரி தான் தந்திருந்தாங்க. ஸோ இந்த பறவைங்கள்லாம் வந்து ரெட் கலரில் அண்ட் ஒரு மாதிரி பீகாக் கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அது பக்கத்துலேயே வரல. ஸோ கொஞ்சம் இங்கே பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஒன்று இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பிளாக்கும் க்ரீனும் ப்ளூவும் 3மே மிக்ஸ் ஆகிருக்கு. அண்ட் கழுத்தில் வந்து எல்லோ கலரில். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தட்டை நீட்டி பார்க்குறதுல தான் வந்து தந்துச்சு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாட்டர்மெலனை சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே சாப்பிட்ருக்கு. ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தந்துட்டுருப்பாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டு ஃபுல் ஆயிடுச்சு வயிறே. சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் வயிறு வந்து ஃபுல்லானதுனால சாப்பிட முடியல போல். பாவமாக இருந்துச்சு எனக்கே பார்க்குறதுக்கு. அண்ட் பறக்கிறதுக்குமே அவ்வளோ இடம் வந்து இவங்க கொடுக்கல. குட்டியான ஸ்பேஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஜீரணமாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கலராக இருக்குது பாருங்கள். பேரட் மாதிரியே இருக்குது. பட் ஆனால் தலை மட்டும் வேறு மாதிரி இருக்குது. இந்த ரெட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சூப்பராக வந்து சாப்பிட்ருக்கு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு.
நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சுட்டே தான் வந்து கேமராவை பார்த்துட்டே சாப்பிட்ருக்கு. கீன்னு வேறு கத்துச்சு. அந்த சவுண்டை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்ட் மறுபடியும் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கே வந்து போயிட்டோம். என்ட்ரன்ஸ் போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு நிறைய அந்த பறவைங்கள்லாம் வந்து மறுபடியும் நம்ம கிட்டேயே வந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்தப்போ வரவே இல்லை. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கப்புறமா வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கிட்டேயே வரமாட்டேன்ச்சு. அப்புறமா தட்டில் ஏறிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கையிலலாம் ஏற ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மண்டையிலேயே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அம்மா மண்டையிலேயே வந்து இப்போ ஏறும் பாருங்கள். ஸோ என்னடா தலையிலேயே ஏறி ஏதோ சாப்பிட்ருக்கேன்னு பார்க்கும்போது தான் வந்து ஒரு குட்டி ரோஸ் வச்சுருந்தோம். அந்த ரோஸை வந்து பிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கையிலெல்லாம் வந்து ஏறிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ என் கையிலையுமே ஏறிச்சு. ஆனால் கடிக்கலை. அழகாக இருந்துச்சு. ஆனால் புருன்னு இருந்துச்சு. நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, கிட்ஸ் தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மளுக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய இந்த மாதிரி பறவைகள் இனியுமே நிறைய ஸ்பேஸில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் வரவங்க நிறைய இருக்கனால இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு மந்தமாயிருது. பொங்கல் டைம், அதுவும் லீவ் டைம்னால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சாங்க. ஸோ நாங்கள் போனப்போ கூட்டம் இல்லை. பட் கொஞ்ச நேரம் டைம் ஆக நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். இந்த பறவை, அந்த ரெட் கலர் நம்ம பார்த்த பறவை, அண்ட் இன்னொன்று வந்து ஒரு கேஜ் மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுவுமே இந்த பறவை மாதிரி சிமிலராக தான் இருந்துச்சு. கையை எவ்வளோ அழகாக பதமாக பிடிக்குதுல, கடிக்கவே இல்லை. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இந்த கிளிங்கெல்லாம். கை மேலே ஏறி நின்றுன்னு பார்த்தா லைட்டாக கடிச்சு நக்கிட்டு இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் பூவெல்லாம் வந்து பறிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ மல்லிப்பூலாம் வந்து ஃபங்க்ஷன் டைமில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியும்ல அவங்களுக்குலாம். ஸோ அந்த மல்லிப்பூ வச்சுட்டு போனதுக்கான அடையாளமே இல்லை. எல்லாமே கொத்தி சாப்பிட்ருச்சு. சரி, ஓகே, பரவாயில்லன்னு நானும் விட்டுட்டேன். இப்போ பூவை வச்சு காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பூவை வந்து கொத்தி சாப்பிட்ருக்கோம். இந்த அம்மா மண்டையில் இருக்க பூவை சாப்பிட்டு இதோ இப்போ என்னோடய கையில் வந்து ஏறிட்டு இருந்துச்சு. தலையிலலாம் வந்து வரும்போது ஒரு வேளை கொத்திடுமோன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா பூவை எப்படி சாப்பிடுதுன்னு. இந்த கேஜ்லேருந்து வேறு ஒரு கேஜ் இருக்குது. அங்கே போனோம்னா ஒரு பெரிய பறவை இருந்துச்சு. அதோட பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. அது வந்துட்டு நம்ம ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லுது, பாய் சொல்லுது, எல்லாமே சொல்லுது. அதை வந்து கையில் எடுக்கிறதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பறவை தான் நான் சொன்னேன். என்னமோ பேசிகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தான் புரியல. எவ்வளோ அழகாக ஹாய் சொல்லிச்சு பார்த்தீங்களா. இனிமே நிறைய வித்தைகள்லாம் காமிக்கும்னு சொன்னாங்க. அண்ட் 100 ருபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருந்துச்சு. அது வந்து பார்க்கறதுக்கு ஆந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் என்ன பறவைன்னு தெரியல. இவங்கெல்லாம் தான் வந்து கேர்டேக்கர்ஸ். ஸோ இந்த பேரட்டெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ ஊட்டி விடுறது அந்த மாதிரி. அவங்க கை காமிச்சா டக்குன்னு வந்து உட்காந்துருது. ஸோ பழக்கம் இருக்கும் போல். நெக்ஸ்ட்டு தான் மெயின் விஷயமே. ஸோ பைத்தான், அதாவது பாம்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ பைத்தான் அது வந்து அந்த சைடு வச்சுருந்தாங்க. அதுக்குமே வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு தெரியல. 100-200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து உங்கள் கையில் எடுத்து தருவாங்க, கழுத்தில் விடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கும் பாம்பு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ரொம்ப உடம்பே சிலிர்த்துரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பைத்தான்ங்கிறது வந்து ஒரு மலைப்பாம்பு மாதிரி லைட்டாக இருந்துச்சு. அதுலேயே வந்து குட்டிங்கிற மாதிரி இதோ இந்த பைத்தான் தான். இது ஒன்று இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. இருக்கிறதே தெரில பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பைத்தான். ஸோ இதுதான் வந்து ஒரு பையன் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். அது வந்து பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அண்ட் இருந்தாலுமே ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா கையில் வந்து பாம்பு பிடிப்பீங்களான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பல்லு பிடுங்கின பாம்புன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அந்த பையன் வந்து அவ்வளோ டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். நமக்கு அதை வந்து பார்த்தாலே போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்து இது பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் க்ளோஸ்அப்லேயுமே கொஞ்சம் காமிச்சாங்க பாம்பை. அது பாருங்கள், கழுத்தில் அது போய் நல்லா இறுக ஆரம்பிச்சிச்சு கழுத்துலேருந்து. பாம்புக்கு இறை கிடச்சா அது எப்படி வந்து ஒரு
இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த பையனோட கழுத்தை வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க டக்குன்னு எடுத்து வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தீங்களா நல்லா வந்து இறுக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப டைட்டாக வந்து இருக்குது கழுத்தை. ஸோ ஏதாவது ஆபத்தாயிருந்தா அப்புறம் அவ்வளோதான். அதனால வந்து அவங்க கையில் எடுத்து தந்துட்டாங்க அந்த கேர்டேக்கர். ஸோ கையில் எடுத்து தந்ததுக்கப்புறம் அது எப்படி வந்து இந்த நாக்கை வந்து சுழட்டி பார்க்குது பாருங்கள். ஒன்ஸ் நீங்களும் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் டேக் கேர்.